இருந்துச்சு. அந்த ஊருக்கு சிவா அவன் வேலைக்காக வந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யணுன்ட்டு அவன் இந்த ஊருக்கு வந்தான். அந்த ஊரில் ஒரு பழைய காலத்து வீடை வாடகை எடுத்து அந்த வீட்டில் தங்கி வேலைக்கு போகலான்னு சொல்லி நினச்சான். அந்த வீட்டில் அவன் மட்டும் தனியாக இருந்தான். அவன் கூட யாருமே இல்லை. அது முதல் நாள். அன்றைக்கி ராத்திரி அந்த வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு காலைக்கு வேலைக்கு போனான். காலையில் எப்பயும் போல தன் நண்பர்களோட ஆஃபீஸில் பேசி சிரிச்சுட்டு ஆஃபீஸுக்குள்ள வேலையும் பார்த்தான். இன்னைக்கு ராத்திரி திடீர்னு காற்றுல மல்லிகை வாசனை வந்துச்சு. அவன் ஜன்னல் ஓரத்தில் யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தெருவில் ஒரு கருப்பான உருவம் நடந்து போச்சு. அடுத்த நாள் காலையில் தன் நண்பர்கள்கிட்ட ஆஃபீஸில் எல்லாத்தையும் சொன்னான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை, உண்மை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சோர்வாக வீட்டுக்கு வந்தான். உள்ளே வந்த உடனே கதவு தானாக மூடிச்சு. என்னமோ ஏதோன்னு நினச்சி திரும்பி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவன் பின்னாடி ஒரு ஆவி நின்றுட்டு இருந்துச்சு.